பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அமைந்துள்ளது ஜவ்வாது மலைத்தொடர். இங்கு பீஞ்சமந்தை, ஜார்தான் கொள்ளை, பலாம்பட்டு, கட்டிப்பட்டு, அல்லேரி ஆகிய 5 மலை ஊராட்சிகளில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். என்னதான் நாகரிகங்கள் மாறினாலும், நவீன தொழில்நுட்பங்கள் தோன்றினாலும், மலை கிராமங்களில் மட்டும் அவர்களின் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பாரம்பரிய நிகழ்வுகள் இன்றளவும் மாறாமல் அப்படியே மலைவாழ் மக்கள் கடைபிடித்து வருகின்றனர். அதில் ஒன்றுதான் இந்த எருதுகட்டு விழா. இந்த விழா ஆண்டுதோறும் நடப்பது கிடையாது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எருதுகட்டு நிகழ்ச்சி மலைவாழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது. இது ஜல்லிக்கட்டு, மஞ்சவிரட்டு போன்ற விளையாட்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட விழாவாகும். அப்படி ஒரு எருதுகட்டு விழா ஒடுகத்தூர் அருகே உள்ள ஜார்தான் கொள்ளை ஊராட்சிக்குட்பட்ட தோணியூர், முத்தன்குடிசை ஆகிய 2 மலை கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக மலை கிராம மக்கள் 1 மாதங்களுக்கு முன்னதாகவே காப்பு கட்டி கொண்டு விரதம் இருந்து வந்தனர். அன்று முதல் விழா நடைபெறும் வரை ஊரில் யாரும் இறைச்சி சாப்பிடக்கூடாது என்ற சம்பிரதாயங்கள் கடைபிடித்து வந்தனர். அதன் பின்னர் விரதம் இருந்தவர்களில் ஆண் ஒருவர் பெண் வேடமிட்டு பூக்கூடையை சுமந்தபடி அனைத்து மலை ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களுக்கு சென்று எருதுகட்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான எருதுகட்டு வினோத திருவிழா ஆரவாரமாக கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த எருதுகட்டு விழாவிற்காக மைதானம் அமைக்கப்பட்டு வெட்டவெளியில் முன்னோர்கள், தெய்வங்களின் பெயர்கள் மற்றும் உருவ பொம்மைகள் வரையப்பட்ட ஜலாமரம் என்ற மரத்தை வைத்து அதனை காளியம்மனாக வழிபட்டனர். பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய முறைப்படி 12 ஊர்களில் இருந்து சீதனம் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து கிராம இளைஞர்கள் மேளதாளம் முழங்க மரக்கட்டையாலான கத்திகளை கையில் ஏந்தி கொண்டு ஊர் பெரியவர்களை சாமி வீடு என அழைக்கப்படும் கோவிலில் இருந்து விழா நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தனர். மேலும் 18 கிராம பெரியவர்களுக்கு தண்ணீர் வழங்கி இளைஞர்கள் அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். விழாவில் எந்த தவறும் செய்ய மாட்டோம், அப்படி ஏற்பட்டால் அனைத்தும் எங்கள் பொறுப்பு என கூறி ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக 7ஆம் தேதி பாரம்பரிய எருதுகட்டும் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதற்காக சுற்றியுள்ள மலை கிராமங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட காளைகளை மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த 4 பெரிய மாட்டுப்பட்டியில் அடைத்து வைத்தனர். பின்னர் பாரம்பரிய முறைப்படி மந்தையில் அடைத்து வைத்திருந்த காளைகளை ஒவ்வொன்றாக கயிறு கட்டி மைதானத்திற்கு அழைத்து வந்து காளைகளை தழுவி ஓடவிட்டு விளையாடினர். அப்படி ஒவ்வொரு காளைகளை பட்டியிலிருந்து வெளியே அழைத்து வரும்போது இளைஞர்கள் காளையின் காலில் விழுந்து வேண்டிக் கொண்டனர். இந்த விழாவினை காண பீஞ்சமந்தை, சின்ன எட்டிப்பட்டு, கட்டியப்பட்டு, தேந்தூர், பெரியனப்பாறை, பலாம்பட்டு, ஜார்தான் கொள்ளை, எள்ளுப்பாறை உள்ளிட்ட ஏராளமான மலை கிராமங்களிலிருந்து 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். ஐயா நான் என்ன இது பண்ணிட்டேன் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை என்ன பாடம் எடுக்கிறவன்னா டென்ஷன் பண்ணாது இல்லை. கம்பெனி
அப்படிதான் பண்ணாங்க. என்ன ஒரு நிமிஷம் தான். எல்லாம் அனுமதிக்கிறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.